தமிழ் எழுத்தாளர் வண்ணதாசனுக்கு 2016ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எழுதிய ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக அவருக்கு இந்த விருது அளிக்கப்பட்டிருக்கிறது. விருதுக்கான பரிசுத் தொகையாக 1,00,000ம் ஒரு பட்டயமும் அவருக்கு வழங்கப்பட்டன. இந்த விருதை சாகித்ய அகாடமி தலைவர் விஸ்வநாத் பிரசாத் திவாரி வண்ணதாசனுக்கு வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் மராத்தி எழுத்தாளர் ஜெயந்த் விஷ்ணு நர்லிகர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அகாடமியின் துணைத் தலைவர் சந்திரசேகர கம்பர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். சி. கல்யாணசுந்தரம் என்ற இயற்பெயரை கொண்ட வண்ணதாசன் திருநெல்வேலியில் பிறந்தவர். இலக்கியவாதியும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான தி. க. சிவசங்கரனின் மகனான இவர் கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதி வருகிறார். தீபம் என்ற இதழில் எழுதத் தொடங்கிய இவர் நவீன தமிழ் சிறுகதை உலகில் மிகுந்த கவனம் பெற்ற எழுத்தாளராக விளங்கி வருகிறார். 1962ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சிறுகதைகளை எழுதி வரும் இவர் கலைக்க முடியாத ஒப்பனைகள், சமவெளி, கனிவு, நடுகை, பெயர் தெரியாமல் ஒரு பறவை என்பன உள்ளிட்ட 10க்கும் அதிகமான சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். சின்னு முதல் சின்னு வரை என்ற நாவலையும் சமூகத்தின் முன் தனது ஆக்கமாக வண்ணதாசன் வைத்திருக்கிறார். கல்யாண்ஜி என்ற பெயரில் கவிதைகளை எழுதி வரும் இவர் புலரி, முன்பின், மணல் உள்ள ஆறு, ஆதி, அந்நியமற்ற நதி ஆகிய கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். இது தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளியாகியிருக்கிறது. வண்ணதாசன் கடிதங்கள் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டவை. இவரது எழுத்துக்களை பாராட்டும் விதத்தில் தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்தது. மேலும் இலக்கிய சிந்தனை, விஷ்ணுபுரம் விருது, ஒளியிலே தெரிவது என்ற சிறுகதைக்காக சுஜாதா விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். இவரது சிறுகதைகள் பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பெற்ற விருதுகளுக்கெல்லாம் மேலும் சிறப்பு செய்வது போல் சாகித்ய அகாடமி விருதும் வழங்கப்பட்டுள்ளது அவருக்கு பெருமையை சேர்த்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.